போவோம். மாமாவை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களக்கா. இன்னும் 2 மணி நேரம் ஆனாதான் என்ன விஷயம்னு சொல்லுவாங்களாம். அது வரை காத்திருக்க சொல்லியிருக்காங்க. மாமா சரி ஆயிடுவாருல்லக்கா? சரி ஆயிடுவாரு. வா போவோம். போய் டாக்டர்கிட்ட கேட்போம் வா. சரிக்கா. இதயம் இதயம் எரிகின்றது. என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அண்ணி அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்களே. எங்கேயும் வெளியில போயிருப்பாங்களா? இல்லையே, இன்னைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும்னு சொல்லி தானே வச்சிருந்தேன். அவங்களும் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. நான் இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது? அவரும் வீட்டில் இல்லை. இன்னைக்கு விட்டோன்னா டாக்டரம்மா பார்க்கறதுக்கு 2 வாரம் ஆகுமே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க போகிறேன் போல் இருக்கே. திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி நேந்தாரா, உன் ஃபோன் அட்டன் பண்ணி உனக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு குழந்தை விஷயத்தில் சொல்லிட்டு இப்போ ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியாத பாவியாக நிற்கிறேன். நான் எந்த பக்கம் யாருக்கு சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்க, உன்னையவே கூட்டிகிட்டு சுற்றுறேன்னு இவர் திட்டுறாரு. கூட்டிகிட்டு போகலைன்னா அந்த பக்கம் எல்லாரும் என் வீட்டில் கோச்சிப்பாங்க. நான் என்ன பண்ணுறது? புருஷனுக்கு ஆளாவேனா இல்லை பிறந்த வீட்டுக்கு ஆளாவேனா? சாவி சாவி சாவி. என்னங்க? என்னாச்சு? கிச்சன்ல வந்து நிக்கிற, ஆனா சமைச்சதுக்கான ஸ்மெல் எதுவுமே இல்ல. இல்லைங்க, இனிமேதான் சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, அதான் நின்னுட்டு இருந்தேன். ஒன்னும் சமைக்க வேண்டாம். நான் நீ பாப்பா 3 பேரும் இன்னைக்கு மூவி போயிட்டு அப்படியே லஞ்ச ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடும். ஓகேவா? ஹாப்பியா? சமையலுக்கு லீவ் கிடைச்சிருச்சேன்னு குஷி ஆயிட்டியா? இல்லைங்க, இன்னைக்கு நான் எங்கேயும் வரல. என்ன ஆச்சு உனக்கு? ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், புருஷன் ஆசையா மூவி போயிட்டு வரலான்னு கேக்குறேன், இதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டியா? அப்படியே வீட்டுல வேலை உனக்கு? இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. நாளைக்கு போலாமா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? யாரு கால் பண்றா? அட்டன் பண்ண வேண்டியதானே? நயன்தாரா தான் கால் பண்றாங்க. என்னவா அவளுக்கு? பிக்கப் இருக்கு இல்லைங்க, இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் அந்த டாக்டரை பார்க்க முடியும். அதான் என்ன பண்றதுன்னு. அவ புருஷன், மாமியார், மாமனார், அவங்க அக்கா எல்லாரும் அவளை பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க. சரியா? நம்ம பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு உன்னையவும் என்னையவும் விட்டா வேற ஆளு கிடையாது. நம்ம குழந்தைய நம்ம பாத்துப்போமா? இல்லைங்க, அது வந்து பாரு சாவி, உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, புருஷன் புள்ளைன்னு குடும்பம் வந்தாச்சு. சும்மா எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டையே யோசிச்சுட்டு உன் குடும்பத்தை விட்டுறாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபாரின்ல கஷ்டப்பட்டு உனக்காகவும் பாப்பாக்காகவும் லீவ் கேட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 மாசம் தான் இந்த ஊர்ல இருக்க போறேன். இந்த 2 மாசம் நம்ம கூட ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கேன். என் நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணாத. ஓகேவா? போய் ரெடி ஆயிட்டு வா, மூவி போயிட்டு லஞ்ச் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். என்னங்க? விருப்பம் இருந்தா கிளம்பு சாவி, இல்லைன்னா நானும் பாப்பாவும் போய்க்கிறோம். இந்த பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் ஆம்பளைங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கே, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? எத்தனை டைம் கால் பண்ணி அண்ணி ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஃபோனை எடுத்து வரேன் வரலைன்னா தான் சொல்லியிருக்கலாம். நானும் கிளம்பி நிற்கிறேன். இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது? ஐயோ, இவர் வேற கால் பண்ணுறாரு. இந்த டைமில் நான் வீட்டில் இருக்கேன்னு எப்படி சொல்லுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹலோ ஹலோ. நயன்தாரா அண்ணே, பார்த்து ஏத்துங்கண்ணே, காய் கீழே விழுகுது பாருங்க. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஹலோ வாலு, கேக்குதா? ஹலோ. சொல்லுங்கங்க, கேக்குது. ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியாடி? டிரைவர் அண்ணா வந்துட்டாங்களா? அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேல்ல, போன உடனே அப்பதான் பார்த்துட்டு வர முடியும். நல்லா தண்ணி குடிச்சுக்கோ, சரியா? என்னங்க, அண்ணி ஃபோனே எடுக்கல, வீட்டுக்கும் இன்னும் வரல. அண்ணி வராம எப்படிங்க ஹாஸ்பிட்டல் போக முடியும்? தனியா போக ஒரு மாதிரி இருக்கே. உன்னை யாரு தனியா போக சொன்னா? சாவி என்ன பண்றா? 4-5 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க மச்சானுக்கு பண்ண வேண்டியதானே? ஏதாவது வேலையா இருந்தாலும் இருப்பா, அவருக்கு பண்ணி கூப்பிடு. அவதான் நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கல்ல. அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், அன்னைக்கு மெசேஜும் போட்டுட்டேன், ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் பாத்துனே, நான் தூக்கட்டுமா? இல்லப்பா, இந்த தூக்கிட்டேன், அவ்வளவுதான். ஹலோ. என்னடி விளாண்டுட்டு இருக்கியா? காலையில சாவி கூட்டிட்டு போறான்னு சொல்ல வந்தானே, நான் பாட்டுக்கு இப்போ வேலைக்கு வந்தேன். நான் இங்க தோப்பு வேலைகள்லாம் அப்படி எப்படி கிடக்கு. அப்பாவும் இன்னைக்கு வெளியூர் போயிருக்காரு, நான் இதை ஃபுல்லா ஏத்தி விடணும். எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? 2 வாரம் போக முடியாட்டி அதுக்கப்புறம் வளகாப்பு போட்டுருவாங்க. நீ அங்க போறதா இல்ல இங்க அலைஞ்சிட்டு இருப்பியா?
சரி நீங்கள் வேலையை பாருங்க. அண்ணியும் வர்றது மாதிரி தெரியல. பாவம் அவங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குன்னு தெரியல. ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கூட தெரியல. வேதா குட்டி ஏதாவது சேட்டை பண்ணாலும் பண்ணி வச்சிருப்பா. அதனால கூட ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நான் வேணும்னா டிரைவரை நான் கூட போயிட்டு வந்துடுறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒர்க்கை பாருங்க. விளையாண்டுட்டு இருக்கீங்களா 2 பேரும்? 7 மாசம் கர்ப்பிணி பொண்ணை பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டு வந்து அனுப்பி விட்டுட்டு நாங்க எல்லாரும் இத்தனை பேர் வீட்டுல உட்காந்துருக்கிறதா? அம்மா அப்பா இன்னைக்கு வெளியில போகலைன்னா கூட அம்மா அப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்காது. அப்பா போனதுனாலதான் நானும் இங்க தோப்புக்கு வர வேண்டியதா போச்சு. சரி, ஒரு நிமிஷம் நீ வீட்டுல வெயிட் பண்ணு, நானே வந்து கூட்டிட்டு போறேன். சாவிக்கு ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. முடியாதுன்னு காலையிலேயே சொல்லிருக்கலாம்ல, நானாவது இருந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல. தம்பி, ஒரு லோடு முடிஞ்சிருச்சு, அடுத்த லோடுக்கு வேற வண்டி தான்ப்பா வரணும். இதை அப்போ எடுத்துட்டு போக சொல்லட்டுமா? இந்த வரேனே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க தம்பி. ஹலோ, வெயிட் பண்ணுடி. நீ ஒன்றும் தனியெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், அதெல்லாம் சரியா இருக்காது. நானே வரேன், நான் வந்து கூட்டிட்டு போறேன். என்னங்க பரவாயில்ல, வேலையை பாருங்க. நான் வரேன்னு சொல்றேன்ல, வரேன். போனை வை, நல்லா தண்ணி குடிச்சுக்கோ, சரியா? சரிங்க. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அன்னைக்கு நடந்ததை வச்சு அன்னைக்கு கோவமா இருக்காங்களா? அதுக்கப்புறம் நார்மலாக அவர்கிட்ட பேசிட்டேன்னு இவர் சொன்னாரே, என்ன இருக்கும்? கடவுளே, நம்மளால இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏய் லைலா, லைலு பேபி எங்கடி இருக்கா லைலா? ஐயா, லைலாமா வீட்டில் இல்லைங்கய்யா. லைலா, என்னாச்சு உனக்கு? போதையில இருக்கியா? ஐயா, நான் வேலைக்கார லக்ஷ்மி. லைலா, என்னாச்சு உனக்கு? காலையிலேயே மண்டைக்கு ஏறிடுச்சா? போய் சூடா ஒரு கிளாஸ், வேணாம் கூலிங்கா ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. சரிங்கய்யா, இந்த கொண்டுட்டு வரேன். என்னாச்சு இந்த லைலாவுக்கு? இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ மரியாதை கொடுக்குறா. ஐயான்கிறா, கொய்யான்கிறா. அடேங்கப்பா. ஐயா, இந்தாங்கய்யா ஜூஸ். லைலா, என்னது இது புருஷன்கிட்ட மரியாதை? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஜூஸை கொடு. ஐயா, நான் லைலாமா இல்ல, நான் வேலைக்காரி லக்ஷ்மி. வேலைக்காரி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாத லைலா. அவ இருக்கிற அழகுக்கும் அவ கலருக்கும் அட 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 அப்படி இருப்பா. தங்க செல்ல மாதிரி. உன்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நீனும் தான் இருக்கியே உருண்டையா, ஒரே ஷேப்ல. ஐயா, லைலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வேலைக்கார லக்ஷ்மி என்னை அப்பப்போ ஒரு மாதிரி பாக்குறா. என்னை ஏதோ கடிச்சு முழுங்குற மாதிரி. எனக்கு அவளை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு லைலா. என்னை அவ கவர் பண்ணிடுவாளோன்னு. நான் ஆனா அப்படி இல்லை. உனக்கானவன், உனக்காகவே பிறந்தவன். என்னை யாராலையும் கவர் பண்ண முடியாது லைலா. பாவி, எப்படி பேசுறான் பொறுக்கி நாயே. ஆமா லைலா, அந்த லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றாளே, உண்மையாவா இருக்கும்? அவளை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே தெரியலையே. இல்ல லைலா? இல்ல, அந்த லக்ஷ்மிக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிருச்சு, அது உண்மைதான். இல்ல லைலா, அவளை பார்த்தா எனக்கு என்னவோ கல்யாணம் ஆன ஃபீலே வர மாட்டேங்குது. அவளுக்கு புருஷன் இருப்பான்னு நினைக்கிற நீ? புருஷன் இருந்தான், ஆனா இப்ப இல்ல. செத்து போயிட்டானா? இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டானா? என்ன லைலா சொல்ற? அவன் ஏன் ஜெயிலுக்கு போனோம்? அவன் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் வந்து வம்பிழுத்தான். அதை பார்த்து அவனால தாங்க முடியாம அவனை ஒரே வெட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னும் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2 நாள் தான் இருக்கு, வந்துருவான். அப்படியா லைலா? அவ புருஷன் ஜெயிலுக்கெல்லாம் போவானா? கொலைலாம் கூட பண்ணுவானா? கொலைலாம் சாதாரணமா குத்தோன செத்துற கொலை மாதிரி எல்லாம் கிடையாது. நல்ல குத்தி கொடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல போய் தானா உட்காந்துக்கிறது மாதிரியான கொடூர கொலை. அந்த மாதிரி தான் அவ புருஷன் பண்ணுவான். ஏன் இவ்வளவு தீவிரமா விசாரிக்கிறீங்க? உங்களுக்கும் அவரை பார்க்கணுமா? நான் எதுக்கு பார்க்க போறேன்? அவனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் லைலா? அந்த லக்ஷ்மி எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியா? இப்பதான் தலத்தலன்னு இருக்கான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள தங்கச்சி மாதிரின்றீங்க. தங்கச்சி தலத்தலன்னு அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே. நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத. போய் அத்தானுக்கு ஒரு மாதுளை ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. மாதுளை ஜூஸ் ரெத்த கலர்ல இருக்குமே, பரவாயில்லையா? எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடிச்ச போதையே இன்னும் தெரியல. நீ போய் வேலையை பாரு.
ஒருக்கி நாய் சந்தோஷ் ஐயாவும் இதே வீட்டில் தான் இருக்காரு. ஒரு நாள் கூட நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. ஆனா இந்த ஆள் என்ன இப்படி இருக்கான்? இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அன்னைக்கிலேயே இம்மா எங்க அன்னைக்கிலேயே கண்ணா? ஏதோ ஊசி வாங்கணும் காசு கட்டணும்னு சொன்னாங்க, அதான் போய் கட்டிட்டு வர போயிருக்கா. சரி வரிம்மா, கட்டிட்டு வரட்டேன். இந்தாங்க ஃப்ளாஸ்கில் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் ஊற்றி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவங்க 2 பேருக்கும் ஊற்றி கொடுங்க. பாவம் எம்புட்டு நேரம் பட்டினியாவே கிடக்கிறது. சுப்பிரமணி, எனக்கே பச்சை தண்ணி பல்லில் விட மாட்டேங்குது. அவளுக்கு கொடுத்தா குடிப்பாளுகளா? ஐயாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வரிம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஐயா அவ்வளோ சீக்கிரம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். இன்னும் எனக்கு எம்புட்டு வேலை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை குடும்பத்தை நல்ல நிலைமையில ஆளாக்க காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்கு அப்படி ஒரு நாட்டாம வேணும். அப்படி சீக்கிரமாலாம் ஐயா போயிட மாட்டாரியா. நீங்கள் தைரியமாக இருங்க. இந்தாங்க நீங்களும் குடிச்சிட்டு அவளுக்கும் கொடுங்க, குடிக்கட்டேன். இப்படி கிடந்தா உடம்பு தெம்பு இல்லாமல் போயிடும். கொண்டாயா, கொண்டா கொடுக்குறேன். அடி குப்பம்மா, இந்த அடி ஒரு ரோட்டை காப்பியாவது குடிங்க. எனக்கு வேணாம் முட்டைக்கறி. என் சாமியை பார்க்காம என்னால் எதுவும் குடிக்க முடியாது. எனக்கு வேணாம் டீ. அடி மாடனே, உன் மாமியா வயசானவ, உடம்பு முடியாதவ. நீ என்னத்தையும் சாப்பிட்டுக்கிட்டா தானே அவளும் என்னத்தையும் தண்ணி வெண்ணியை குடிச்சுக்கிடுவ. சோறு தண்ணி தான் திங்க மாட்டோம்ங்கிறிய. இந்த காப்பி என்னாலும் குடிக்க சொல்லடி. மாடனே வாங்கி குடிப்பா, அத்தையவும் குடிக்க சொல்லு. எனக்கு வேண்டாம் அம்மா. என்ன மாடனு, நீனும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தா எப்படி? ஐயா மீண்டு வருவாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா கிட்ட இருந்து மாறனை கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சுட்டேன். அதனாலதான் கடவுள் இந்த தண்டனையை கொடுத்துருக்காருன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. பேரனா உசுரா இருப்பாரு, அப்பேற்பட்ட பேரனை நான் பிரிச்சு வச்சுட்டேனே மாமா. நான் பண்ணின தப்புனாலதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரோ? மாடனே, நீ ஏன் எல்லாத்தையும் யோசிச்சு ஓன் தலையிலேயே போட்டு வருத்தப்பட்டுக்கிற? பேசாம இரு. ஐயா கண்டிப்பா மீண்டு வருவாரு. நாங்கெல்லாம் நம்பிக்கையா இருக்கோம். நீனும் அதோட நம்பிக்கையோட இருக்கணும்ல. மாமா எங்களுக்காக இல்லைனாலும் அத்தைக்காக கண்டிப்பா மீண்டு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அந்த மீனாட்சி தாய் எங்களை கைவிட மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப ஏன் கவலைப்படுறிய? அவளுக்கு நீ தானே தைரியம் சொல்லணும். இந்த காப்பியாவது குடிக்க சொல்லு. கொஞ்ச நாளும் தெம்பா தேத்திக்கிறங்கடி. குப்புசாமி அட்டெண்டர். சார் சொல்லுங்க சார். நாங்க தான். ஐயா இப்ப எப்படி இருக்காரு? கண்ணு முழிச்சிட்டாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? செகண்ட் அட்டாக் வந்திருக்கு. ஒரு ஆஞ்சியோ பண்ணணும்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதுக்கு பணம் கொஞ்சம் செலவாகும். உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? ஆப்ரேஷனா? கண்டிப்பா ஆஞ்சியோ பண்ணியே ஆகணும். அப்பதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும். எப்படியும் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டா ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டுங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். சார் 3 லட்சம் ஆப்ரேஷனுக்கு? இனிஷியல் அமௌண்ட்டா 3 லட்சம் கட்டணும்ப்பா. அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் அப்புறமே சொல்றேன். குடும்பத்தோட வரவு செலவு எல்லாம் எங்க மச்சான் படுத்திருக்காரு வத்தியில. அவர் கையில தான் இருக்கு. காசு பணம் எம்பிட்டு வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. பெரிய குடும்பம் தான், காசு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சி இருக்காது. ஆனா இவளுக்கு கையில இப்போ ஒன்றும் இல்லையே. இவளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை நீங்க ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்தி விடுங்க. அவர் எந்திரிச்சடியோட காசை வாங்கி தந்துடுறோமே. அம்மா இது ஹாஸ்பிட்டலுமா, அடகு கடை கிடையாது. என்ன இப்படி பேசுறீங்க? இல்லை சார், எங்கள் ஐயா தான் எல்லாமே. அவர் எந்திரிச்சாதான் எல்லாமே கிடைக்கும். இப்போ எங்ககிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுவும் இல்லை. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றி கொடுப்பேன். எப்படியும் ஒரு 8-10 வருஷத்துக்கு அவருக்கு தொல்லை இல்லாமல் இருப்பாரு. அதுக்கு மேலே உங்க விருப்பம். இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அமௌண்ட்டை கட்டிருங்க. சார் சார் சுப்பிரமணி, அத்தா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அந்த காசை பெரட்ட வேண்டியது ஏன் பொறுப்பு. நான் என்ன பாடுபட்டாவது 3 லட்சத்தை பெரட்டி உடனே கொண்டுட்டு வரேன். ஐயாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்றோம். சுப்பு, நான் போய் மயனுக்கு போன் அடிச்சிட்டு வரேன்டா. அவனை ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நல்லா இருப்பீங்க. தம்பியால் ஒரு 50 ரூபா பெரட்டி தர முடிஞ்சாலும் சந்தோஷந்தேன். அங்கிட்டு இங்கிட்டுன்னு எப்படியாவது காசை பெரட்டிடலாம். அந்த பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி கேளுங்க வரிமா. ஏண்டா, மச்சான் உசுரை காப்பாத்துறதுல எங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தரோம். நான் போய் அவன்கிட்ட போன் பேசிட்டு வரேன். சரி வரிமா. மாமா, மாமா. அன்னைக்கிளி என்னம்மா மருந்து ஏதோ வாங்க போனோம்னு சொன்னாங்க? மாமா ஊசி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்கள் 12,000 கொடுத்துட்டு போனீங்கல்ல, 10,500 ரூபா மாத்திரை மருந்து வந்துச்சு. எல்லா மருந்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் காசு பத்தாது போல மாமா. ஏதாவது வாங்க சொன்னால் வாங்கினேன். கடை காசு ஒரு 50,000 வீட்டில் இருக்குது. நான் போய் அதை கையில் எடுத்துக்கிட்டு பாப்பாவை வனசா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன்.
இல்லை அன்னைக்கிளி, இனிமேலாம் 10,000 5,000க்கு மருந்து மாத்திரை வாங்கி ஐயாவை சரி பண்ண முடியாது போலமா. ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே 3 லட்ச ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாமா சொல்றிய? ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமாம் அன்னைக்கிளி, ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்கிறதுனால ஆஞ்சியோ உடனே பண்ணி ஆகணும். அப்போ தான் ஐயாவுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு தொல்லை இல்லாமல் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லையில் பண்ணித்தனம் ஆகணும். 10க்கும் 20க்கும் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து இனிமேல் பிரயோஜனம் இல்லை. எங்கிட்டாவது காசை பெரட்டி ஆப்ரேஷனை ஏற்பாடு பண்ணணும். 3 லட்சம் ஏற்பாடு பண்ணணும்ல மாமா? 3 லட்சம் இனிஷியல் பேமெண்ட்டாக தான் அன்னைக்கிளி சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்ட வேண்டிய காசு. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் தனி அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா? சரி மாமா, வீட்டில் கடை காசு 50,000 இருக்கு. நான் போய் அதை கையில் எடுத்துக்கிட்டு நகை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடகு வச்சு கொண்டுட்டு வரேன். நீங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு இங்கனக்குள்ள எண்ணத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருங்க, சரியா? அன்னைக்கிளி, ஆத்தா, ஐயாவை காப்பாத்திரலாம் தான். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் அந்த வீட்டுக்கு போய் நகை நட்டை வச்சு அடகு வச்சு கொண்டுட்டு வரேன். வேணாமக்கா, நீ 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறவ, பிள்ளைகளை படிக்க வைக்கிற, கடை வச்சிருக்க, உன்னால அம்பட்டு காசு பெரட்ட முடியாதுதா. இந்த கழுத்துல கிடக்கிற தாலி செயினை கலட்டி தாரு, இதை அடகு வச்சு கொண்டுட்டு வா. அத்தை, அத்தா, ஐயா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கழுத்துல கிடக்கிற தாலி செயின் எல்லாம் கலட்டாதீய. வேணாம், அது நல்லா இருக்காது. ஆமாங்க அத்தை, நீங்க கழுத்துல எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் கலட்ட வேணாம். பிள்ளைய விட்டு சின்ன சின்ன பொட்டு பொடி இருக்கு, அதை போய் அடகு வச்சு என்னால் எம்பிட்டு கொண்டுட்டு வர முடியுமா கொண்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் உள்ளதை வட்டி வாசிக்கு எங்கிட்டாவது வாங்கிக்கிடுவான். அத்தை, நீங்க உங்க செயினை கழட்ட வேணாம் அத்தை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மாமா, இந்த தாலி செயினை மாமா என் கல்யாணத்துக்காக அவர் கையால் பண்ணி போட்டது தான். இது அவருக்காய் உதவுறதா இருக்கட்டும் மாமா. இது 5 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அடகு வைங்க. இந்தியன் பேங்க்ல இன்னைக்கு ரேட்டுக்கு 65லேருந்து 75க்குள்ள அமௌண்ட் கிடைக்கும். முடிஞ்சா அடகு வைங்க. அமௌண்ட் பத்தலைனா வித்துருங்க மாமா. இனிஷியல் அமௌண்ட்டுக்காவது உதவட்டும். ஏமக்கா ஏமக்கா யோமுட்ட கல்வி தர மாடனே, கழுத்துல ஒரு மஞ்ச கைத்தை கட்டிட்டுனாலும் கலட்டாம அப்படியே கலட்டுறியம்மா. அப்படி கலட்டக்கூடாது மாடனே, ஏன் இப்படி பண்ற? தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எப்போதும் பாதுகாப்பான வேலையா இருக்கணும்க்கா. ஆனா இந்த கயிறும் செயினும் எனக்கு எப்போதும் ஒரு தூக்கு கயிறா தான் இருந்திருக்கு. எப்ப என் கழுத்தை நெரிச்சு கொல்லுன்னு தெரியாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் பக்குன்னு இருந்திருக்கேன். இதை தாலி செயினா யாரும் சென்டிமெண்டா பார்க்க வேண்டாம். இது ஒரு செயின், இது ஒரு தங்கம். அது மட்டுமா பாருங்க. இதை எப்படியாவது வச்சு மாமா உயிரை காப்பாத்தணும். ஏன் முட்டு நகையை நான் வச்சிருப்பேன் அடியே. இல்லத்த, உங்க கழுத்துல கிடக்கிற மாங்கல்யத்தை இந்த மடம் நான் கலட்ட விட மாட்டா. அதுக்கான சூழ்நிலை வராதத்த. இப்ப இல்ல, எப்பவோ. மாமாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதை நான் காலம் புள்ள பார்த்து ரசிக்கணும். மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதத்த. தங்கமே தங்கமே, நீ என் மருமக இல்லடி, நான் பெத்த மக. என்னங்க மாமா? மடோனா, நான் வெளியில ஏற்பாடு பண்றேம்மா. பத்தாத பட்சத்துக்கு வெளியில நீங்க தான் மாமா ஏற்பாடு பண்ணணும். எங்களுக்கு வேற யார் இருக்கா? ஆனா இப்போ இனிஷியல் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு இதை வச்சுக்கோங்க. அன்னைக்கிளி, வாங்கிக்கங்க மாமா. அதையும் பிடித்தரும் சொல்றல்ல, பின்னாடி வர்றதுக்கு நம்ம பாத்துக்கிடுவோம். சரிப்பா. உடனே போய் வச்சுட்டு வாங்க மாமா. சீக்கிரமா ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். சரிப்பா, நான் இப்போ வச்சுட்டு வந்துடுறேன். அன்னைக்கிளி, பத்திரமா பார்த்துக்க. நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே. ஊட்டி வளர்த்த மையன், ஊரெல்லாம் தெரிஞ்ச மையன், பாட்டு பாடி வளர்த்த மையன், பரதேசம் போன மையன். ஆத்தாடி அம்மாடினே வளர்த்த நீ ஒத்த மையன், ஊருக்கே பேரு சொல்ல உலகெல்லாம் தேரெழுக்க. என்னோட செல்ல மையன், செல்லத்துக்கு பிறந்த மையன், நான் பத்தைய மையன், நான் பத்தைய மையன். என்ன ராகம் படிக்கிட்டு இருக்கேன்னா? என்னங்க அத்தை? ஏமா ஏமா அவளை திட்டுற? திட்டாம கொஞ்சம் வாட செய்ய முடியும்? நான் என் பிள்ளைய நினைச்சு ஒப்பாரி பாட்டு படிக்கிட்டு இருக்கேன். அவ ராகம் பண்ணா என்னடா அர்த்தம்? என்னை கிண்டல் பண்றாளா?
ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு பாட தெரியாது, அதான் ராகம் மட்டும். ஓ, பாடலைன்னா இப்ப என்ன குடி மூழ்கி போதா? உண்மையா அதெல்லாம் ஆத்மாத்மா மனசுக்குள்ள இருந்து வரணும் முடியே, அப்பதான் அழுக வரும். உங்களால தான் இன்னைக்கு அவரு கால் அடிபட்டு வந்திருக்காரு. சும்மா நடிக்காதீங்க அத்தை. ஐயோ அருக்கு, சும்மா இரு. என்ன என்னால என் மையன் அடிபட்டு வந்திருக்கானா? என்ன ஒரு நெஞ்செழுத்த உனக்கு? என்ன ஒரு திமிர் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? என்னால என்ன மட்டும் அடிபட்டு வந்திருக்கேன்? அருக்குமா, சும்மா இருந்து தொலை. அவர் உங்க மூஞ்சில தானே முழிச்சிட்டு போனாரு, அதான் அடிபட்டுருச்சு. அத்தாடி ஆத்தா, உம்மை ஊற கெடுக்குமா பெருச்சாளி வீட்டை கெடுக்குமான்னு என்ன போடு போடுற? அடியே, என் புள்ள இத்தனை வருஷமும் ஒழுங்கா தாண்டி வண்டி ஓட்டுனேன். இத்தனை வருஷமும் நான் முன்னாடி நின்றுதான் போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புனேன். பாவி மக, உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நான் பெத்த மையன் இன்னைக்கு கால் உடைச்சு கை உடைச்சு வந்து நிக்கிறேன். எந்திரிச்சு போடி, போய் எலும்பு வாங்கிட்டு வந்ததை வச்சு சூப் போய். ஏய் எந்திரிடி. நீங்க என்ன பண்ண போறீங்க அத்தை? நான் என் மையனை பாத்துக்கிற போறேன். நான் இருந்து அவரை பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க போய் சூப் வைக்கிறீங்களா? நீ மாமியால இல்ல நான் மாமியால? இப்போதைக்கு நீங்க தான் அத்தை. நான் தானே? அப்ப நான் சொல்றத நீ கேளு, சரியா? போ. அத்தா, விளக்கமாத்து குச்சி ஆட்டமா ஒரு உடம்பு, கரிசிப்ப தச்சு போட்டதாட்டமா ஒரு சட்டை, இதுக்கு ஒரு அடேங்கப்பா, அந்த எலும்புல எத்தனை சதை வச்சுட்ட. இவளை பிடிக்க எத்தனை பேர் வேணுமா? அம்மா, ஏமா அருக்குவ எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க? அவன் என் மேல உள்ள பாசத்துல தானே அப்படி நடந்துக்கிறா. இப்படி அவ முந்தானை பிடிச்சுக்கிட்டே திரி, அதனாலதான் இந்த லட்சணத்துல உட்கார்ந்துருக்க. இது யாரு போன் அடிக்கிறது? இந்த விலங்காத சிரிக்கி எதுக்கு போன் அடிக்கிறான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, அடியில என்ன என்ன நேரத்துல போன் அடிச்சிருக்க? ஏக்கா, நம்ம தம்பிக்கு அடிபட்டு போயிருச்சாம்லக்கா, அதான் கேட்கலான்னு போன் அடிச்சேன். யாத்தே, நான் என்னத்த சொல்ல எதத்தையும் சொல்ல? ஏண்டி சரல அந்த கொடுமையை கேட்குறேன்? நான் பெத்த மையன், இதுல கொடுத்து அழுத்த நான் பெத்த மையன் இப்படி வந்து அடிபட்டு கிடக்கானடி. இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப என்ன கண்ணீர் அடிச்சுக்கிட்டு கதறுது? எது நெசம்னு ஒண்ணுமே புரியலையே. தம்பி இப்ப எப்படிக்கா இருக்கேன்? நல்லா இருக்கானா? எப்படி அடிபட்டுச்சான்? அதை ஏன் கேக்குற? கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்த நான் பெத்த ஏன் மையன் அவளை கட்டிட்டு வந்த நாளில இருந்தே சரியில்லடி. வீடு வாசலும் விளங்காம போய் கிடக்கு. ஆளுதான் ஓம குச்சி, உடம்பு ஊற விஷம். முடியாதவனுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணுமேனு காலையிலேயே போய் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப்பு வைக்க சொல்லி கொடுத்தேன். 1 மணி நேரமா வைக்கிறாடி. அவன் ஆட்டா அவளுக்கு என்னத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலோ தெரியல. ஒரு ரசம் வச்சு துவைய அரைக்க சொன்னா கூட தெரிய மாட்டேங்குது. இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? வாரடியே இருந்த வாரே. அத்தான் சூப் குடிங்க அத்தான். இருக்கு சூப் அத்தான், எலும்பு சூப்பு. கூட இருக்கு. ஏய், பூடு மிளகெல்லாம் தட்டி போட்டு வச்சியா இல்லையா? வச்சீங்க அத்தை. பாத்தி அடி சரல, ஒரு எலும்பு சூப்பை கூட ஒழுங்கா வைக்க தெரியல இவளுக்கு. எப்படி ஓங்க அரைக்கிறியா பத்தியா? என் பிள்ளைக்கு என்ன தடி போட்டு கொண்டுட்டு வந்த? மிளகாத்தூள் அள்ளி கொட்டிட்டியா? அம்மா ஓங்க அரைக்கலமா, நல்ல பெப்பர்லாம் தூக்கல போட்டு தான் கொடுத்துருக்கு. இருமல் வந்துருச்சு. இருமலுக்கு ஓங்க அரைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது. உரப்பு தாங்க முடியாம ஓங்க அரைச்சுக்கிட்டு வேங்கிற இருமல் வந்துருச்சாம்ல. என்னத்தான் போட்டாலோ தெரியல. என்ன தாண்டி நம்ம உனக்கு கத்து கொடுத்து அனுப்பி விட்ட? ஒரு இலவு உனக்கு தெரியாத? அத்தா இருக்கு, இந்த சூப்பை இங்க கொடுங்களேன் அத்தா. ஏமா இருக்கு? என்னத்துக்கடி வாங்கினே? அத்தை, இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்து தனியா வச்சிருக்கேன். இந்த சூப்பை நானே குடிச்சுக்கிறேன் அத்தை. எனக்கு தான் உடம்பு ரொம்ப எலும்பா இருக்கு. உங்க பிள்ளைக்கு நீங்க அந்த எலும்புல ஃப்ரெஷ்ஷா பெப்பர் போட்டு சூப்பு வச்சு கொடுங்க. இதை நான் குடிச்சுக்கிறேன் அத்தை. பாத்தியாடா பாவாடா, அம்மா குடுத்த சூப்பையும் குடிக்க விடாம பண்ணிட்டேமா? உன் பொண்டாட்டிக்கு உடம்பு ஊரா கொழுப்புடோய். அதனாலதான் ஆண்டவே அவளுக்கு கறிய கம்மியா வச்சு படைச்சிருக்கேன். கூட நீ கறி உடம்புல இருந்துச்சோ அவளை பிடிக்க 8 பேர் வேணும். அடேங்கப்பா, என்ன போடு போடுற? என் பாட்டுக்கு எசப்பாட்டு படுறாள எசப்பாட்டு. ஏமா பசிக்குதுமா, சூப்பு குடிக்கணும் போல இருக்கு. அந்த மிச்சம் இருக்கிற எலும்புல நீ போய் சூப்பு வச்சு கொண்டுட்டோமா? எனக்கு எந்த ஊர்லடா சூப்பு வைக்க தெரியும்? நான் ரசம் வைக்கவே 20 வருஷம் கழிச்சு கத்துக்கிட்டேன். என்னைய போய் சூப்பு வைக்க சொல்ற? போவா, உன் பொண்டாட்டிக்கு போய் ஊத்தி குடி. அமுக டுமுக அமால் டுமால்.